தோழமை உறவுகளுக்கு இனிய அன்பு வணக்கம். அரசியலை விதைப்போம், அதிகாரத்தை வென்றெடுப்போம், அமைப்பாய் திரள்வோம். இந்த புத்தகம் வெளியிட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேல் நிறைவேற்றிருக்கிறது. இந்த 5 ஆண்டில் 3 முறை இந்த புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கின்றேன். பொதுவுடைமையில் இருக்கிற தோழமை உறவுகளும், அரசியலில் பயணிக்கின்ற தோழமை உறவுகளும், ஜனநாயக சிந்தனைவாதிகளும் முக்கியமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். சிறிய வேண்டுகோள், தலைவர் அவர்கள் தியாகத்திற்கு கிடைக்கின்ற நேரமெல்லாம் பயன்படுத்தி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். 50வது பக்கம் திருக்குறளை போன்றுதான் அற்புதமான வரிகள், வார்த்தைகள் என்ன கடுமையாக பாதித்திருக்கிறது. அவ்வளோ அழகான வழிகளை, வேதனைகளையும் வழிகளையும் எப்படி அரசியல் தளத்தில் நம்ம பயணிக்கணும் என்று ரொம்ப நுட்பமாகவும் தெளிவாகவும் பதிவிட்டிருக்கிறார். 50வது பக்கம், அதிகாரம் பரமாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாய் திரளாமல் ஆதிக்கம் வீழாது என்றார். 57வது பக்கம், அதிகாரம் என்பது பொது சொத்தே ஆகும், அது அனைவர்களுக்கும் பகிர்ந்து அளிப்பதுதான் ஜனநாயகமாகும் என்றார். 65வது பக்கம், விளிம்புநிலை மக்களை விழிப்புணர்வு செய்வோம், ஆதிக்க வரம்புகளை நொறுக்கி அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்றார். 71வது பக்கம், அமைப்பை முறைப்படுத்தி வலிமையாக்கவும், மக்களை அமைப்பாக்கி அரசியல் செழுமையாக்குவோம் என்றார். 78வது பக்கம், தெளிவும் உறுதியும் இலக்கில் வேண்டும், அந்த கருத்தில் தெளிவு அதை தெரிந்திட வேண்டும் என்றார். 84வது பக்கம், மோதலின் ஒற்றுமை, முரண்களின் இயல்பு, அந்த முரண்களின் வளர்ச்சி மாற்றத்தின் சிறப்பு என்றார். 92வது பக்கம், முதன்மை முரண்களை அடையாளம் காண்போம், அவை மூலமாய் ஜனநாயக சக்திகளாய் தெரிவோம் என்றார். 101வது பக்கம், முதன்மை அடிப்படைய முரண்களை அறிவோம், அவை மூலமாய் ஜனநாயக சக்திகளாய் தெரிவோம் என்றார். தன்னை அறியும் மனமே வீரியம் வரும், தடைகளை விலகி சாதனை புரியும் என்றார். பாடுபடு, மக்களோட களத்தில் வேண்டும், மக்களின் பண்பாட்டு புரியலோட உழைத்தல் வேண்டும் என்றார். ஆதிக்கம், சுரண்டல், ஒடுக்குமுறையை எதிர்ப்போம், மக்களின் அடிப்படை தேவைகளை, உரிமைகளை வென்றெடுப்போம் என்றார். அரசியல் படுத்துதல் நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தொடர்ந்திட வேண்டும் என்றார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எங்கிருந்து எடுத்திருப்பார் அப்படின்னா, தன்னுடைய வழிகளை 2009, 2000 காலகட்டத்தில், 2010 காலகட்டத்தில் எல்லாம் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியாமல் வாழ்வது வீரம், இந்த கொள்கை கோட்பாட்டில் நான் உறுதியாக இருப்பேன், இன்றைக்கு நான் மீசிய முறுக்கி நெஞ்சிய நிமிர்த்தி நான் விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்கிறேன் அப்படின்னா, இதனுடைய தியாகம் 35 ஆண்டு காலமாக உழைப்பு தான். மக்களுக்காகவே உயர்ந்த மக்கள் போராளி, உண்மையான போராளி, தியாக தந்தை, புரட்சியாளர் என்றுதான் நான் சொல்லுவேன். தியாக தந்தைன்னு நான் சொல்ல அழைக்கப்படணும் தலைவர் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களை. மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர். அண்ணன் அவர்களை புகழ்ந்து பேசணும்னா சிலர்கள் வந்து இன்னும் ஒரு மருத்துவராக இருந்து நீங்கள் தலைவர் என்று தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு, தலைவர்களுக்கு முன்பு தலைவர்களுக்கு பின்பு என்று எண்ணி பார்க்கின்ற போது, நான் மருத்துவர் ஆகிறது வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு தான். அதுக்கு பின்னால் விடுதலை சிறுத்தைகள் என்று சொன்னாவே சிறையில் அடைக்கின்ற காலமெல்லாம் இருந்தது. நான் பள்ளி பருவத்திலிருந்து, நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றதிலிருந்து நான் அண்ணனை அவர்களை பார்ப்பதற்கு நான் ஆவலுடன் இருந்தேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 2001 தான் அவருடைய துவக்கத்திலிருந்து
நான் பயணிக்கின்றேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல் நான் பயணிக்கின்றேன். விடுதலை சிறுத்தை கட்சியில் முழுமையாக அறிந்து கொள்கை கோட்பாடுகளை புரிந்து கொண்டு 25 ஆண்டுகளாக இதுவரையும் நான் எந்த பொறுப்பிலும் இல்லை. முதல் முறையாக பொறுப்புக்கு விண்ணப்பித்திருக்கிறேன். இது எதுக்காக பயணிக்கின்றேன்? எனக்கு பொறுப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலையும் தலைவருடைய தியாகத்திற்கு என் உயிர் மூச்சு இருக்கிற வரையும் நான் பயணிப்பேன் சொல்லி இந்த புத்தகத்தை வாசித்து பாருங்க. இந்த புத்தகத்தை முதல் எனக்கு அறிமுகம் செய்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பற்றி முரசு அவர்களுக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.